Hi guys, I am Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Foreplay. Okay, first of all, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? தென் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. எதனால நான் அதை 2 டைம்ஸ் சொல்றேன்னா, நான் வந்து அதாவது ஒரு பர்டிகுலராக 1 மந்த்துக்கான ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து உங்ககிட்ட நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ நான் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 30 டேஸ்க்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். சரிங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, எவ்வளோ பேஜ் இம்ப்ரெஷன் வருது, எவ்வளோ ஆட் கிளிக் உள்ளதுன்னு சொல்லிட்டு டே டு டேட் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். ரீசன் என்னன்னா, என்னால் அமௌண்ட்டு சம்பாதிக்க முடியும்னா அப்போ உங்களாலே முடியும் தானே. தட்ஸ் இட். அந்த கான்செப்ட் விதத்தில் இப்போ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து கிளிக்ஸ் வந்தால் எவ்வளோ அமௌண்ட் வருது, தென் எவ்வளோ பேஜ் வியூ இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமா, தென் சிடிஆர் எவ்வளோ இருந்தால் இப்படி பிரச்சனை வருமானு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். தென் பிடிச்சா நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியுது, தென் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சம்டைம் எதுவுமே பிடிக்கலனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எதுக்காக அன்சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம வந்து டார்கெட் பிரகாரம் மந்த்துக்கு 250 தான் சொன்னோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் நமக்கு 3 டேஸ் இருக்குது. 250 அநியாயமாக இன்னைக்கு ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா லெவல் 1 ஆகுது டைம் பார்த்தீங்கன்னா இப்போது. இன்னைக்கெல்லாம் ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப லோ தான். பரவாயில்ல. ஆக்சுவலி நம்ம டார்கெட் போய் 250 முடிச்சிடணும். நெக்ஸ்ட் மந்த்து அந்த டார்கெட்டு நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, சரி, டைரெக்டாக நமக்கு டாபிக் உள்ள போயிடுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ டாலர்ஸ் வந்திருக்குன்னு வந்து பார்த்துருவோமா? $2.55 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் நேற்றுக்கு பாருங்கள் $4.22 கிடச்சிருக்கு. நேற்றுக்கு இன்றைக்கி என்னப்பா டிஃப்ரெண்ட் இவ்வளோ லோவாக இருக்குன்னா சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $32.74 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா $249.65 வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து இந்த மாதம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் $200லேருந்து $250 வந்து ஏற்ற போகிறோம், அதாவது இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே போல் நான் வந்து அதை நீங்கள் போய் ரெகுலராக வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடியோஸ் இருக்கும். சம்டைம் இடையில ஒரு 4லேருந்து ஒரு 3 வீடியோஸ் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த டைம் எனக்கு ஃபீவராக இருந்தது, ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறமேட்டுக்கு ரெகுலராக போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சம்டைம் உங்களுக்கு எல்லா நாளுக்கான வீடியோஸும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். தென் அப்படியே கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா, ப்ரோ எங்கிட்ட டிராஃபிக் இருக்குது, ஆடு கிளிக் வரல, ப்ரோ எங்கிட்ட இம்ப்ரெஷன் வருது, ஆடு கிளிக் வரல, நிறைய ரீசன் இருக்குது நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்ல விரும்புறது என்னென்னா, இது வந்து யூடியூப் மாதிரி அல்ல. வெப்சைட் என்பது யூடியூப்புக்கும் வெப்சைட்டுக்கும் சம்மந்தம் எப்பவுமே ரெண்டும் லிங்க் பண்ணி பார்க்கவே கூடாது. சரிங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்போ யூடியூப்பில் விளம்பரம் வந்துட்டாலே அமௌண்ட் வந்து நமக்கு கிடச்சிடும். ஆடு வந்து கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் யூடியூப். சம்டைம் ஆட் அதில் கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ரெவன்யூ கிடைக்கும். ஆனால் மோஸ்ட்லி நீங்களே சொல்லுங்கள், எப்பவுமே நாட் ஸ்கிப்டு ஆட்ஸ் வரும் ஒரு 5 செகண்ட்ஸுக்கு. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, வந்தது தான். அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் இருந்தால் அப்புறம் ஸ்கிப்டு ஆட் வரும். இந்தமாரி ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு சில டைமில் 2 நிமிஷம் ஆடு கூட யூடியூப்பில் வந்து பார்த்துருப்பீங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ ப்ளே பண்ணி ஆட் வந்துடுச்சுன்னா வந்தது தான். அதுக்கான நமக்கு சிபிசி ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கான அமௌண்ட் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஆனால் வெப்சைட் என்பது யூடியூப்புக்கு மாறானது. எப்படி யூடியூபுக்கு மாறானது? 24 மணி நேரம் வெப்சைட் வந்து விளம்பரம் வந்து ஷோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் யூடியூப் வந்து அப்படி கிடையாது. ஒரு பீப்புள்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு 5 வீடியோ பார்க்குறாருன்னா அதில் 2 வீடியோ ஆட் ஷோ பண்ணுவாங்க, மற்ற 2 வீடியோ ஆட் ஷோ பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக வந்து வீடியோ ப்ளே ஆகும். சென்டரில் எங்கேயாச்சும் கொடுப்பாங்க. ஆனால் வெப்சைட்டில் நீங்கள் வைக்கிற இடத்துலலாம் ஆட் ஷோ பண்ணால் எப்பவுமே ஷோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த கணக்கு தான். ஓகேவா? சரி, ஓகே, அப்படியே டாபிக்குள்ளே வந்துடலாம். சரி ப்ரோ, இப்போ நேற்றுக்கு வந்து உங்களுக்கு $4.22 வந்திருக்கு, ஆனால் இன்னைக்கு $2.55 தான் வந்திருக்கு, ரீசன் சொல்லுங்கன்றவங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. நேற்றுக்கான ரிப்போர்ட்டை போய் அப்படியே ஒன் டைம் பார்த்துட்டு வந்துடுவோமா? எஸ்டர்டேவில் போய் பார்த்துருவோம். ஏன்னா நேற்றுக்கு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் கம்பேரிங் சொன்னேன் இல்லையா? பாருங்கள், நேற்றுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா 1420 பேர் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், அதில் இது ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டாங்கன்னா அதனால். இப்போ பாருங்கள், 1420 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்கிறாங்களா? அந்த 1420 பேருக்கு வந்து 73 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்களா? பேஜ் வியூலே வந்து 19% மைனஸில் போயிட்டு இருக்குது. இந்தாண்ட பாருங்க 330 மைனஸில் போயிட்டு இருக்குது. ஆவரேஜாக நமக்கு ஒரு நாளைக்கு 2000 பேஜுக்கு வந்தது நண்பா.
இப்போ வந்து திடீர்னு ட்ராப் ஆனதுக்கு காரணம் என்னன்னா என்னோட இன்னொரு சைடுக்கு வந்து கொஞ்சம் டிராஃபிக் கொடுக்குறதால, அதாவது கொஞ்சம் இல்லை, வெறும் 30-40 பேர் தான் அங்கே போகிறாங்க. அதுக்கே இந்த நிலைமையான சம்டைம் அது டிராஃபிக் ரெகுலராக வரலன்றதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, என்னால் கொடுக்க முடியாது தான் நான் கொடுக்க முடியும். சரியா, அதாவது 1420 பேருக்கு 73 பேர் ஆட் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. ஆட் கிளிக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா 30% வந்து மைனஸாக இருக்குது, இந்த 32 இருக்குது. ஓகேங்களா, பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் 2.97 இருந்தது ஆவரேஜாகவே. சிபிசி பாருங்கள் 0.06 இருக்குது. இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 4250, அதில் 18% வந்து இருக்கு. ஓகேங்களா, இது வேற அடிக்கடிக்கு ஆட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகே, அப்படியே சிடிஆர் பார்த்தீங்கன்னா 5.13% வந்து சிடிஆர் காட்டுது. ஓகேங்களா, அது வந்து இது நேற்றுக்கு. அப்போ நேற்றுக்கான ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா $2.97 இருக்குது. அப்போது அதுக்கான ஆர்பிஎம்க்கு 0.6 இருக்குது. அப்போ ஒரு கிளிக்கு 6 சென்ட்ஸ் வந்து நேற்று கிடச்சிது. அதனால் $4.22 வந்து நேற்று கிடச்சிருக்கு. அதை அப்படியே வந்து இன்னைக்கு பார்த்துருவோமா? இன்னைக்கு பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, இன்றைக்கி பாருங்கள் 1570 பேர் வந்து வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 77 பேர் வந்து நமக்கு ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எனக்கு எப்போவுமே ஒரு நாளைக்கு வந்து 100 கிட்டத்தட்ட ஆடு. இப்போது என்னன்னு தெரியல, வரமாட்டேங்குது. ஆக்சுவலி அந்த நோட்டிஃபிகேஷன் வேறு சும்மா வந்துட்டுருக்கு நண்பா. ரீசன் இது தானே, நான் வந்து செல்லை வந்து சைலண்ட் போடாமல் போயிட்டேன். ஸோ ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ முடிக்கிற வரைக்கும். இப்போது 1570 பேருக்கு 77 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்களா. இப்போ பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள், நேற்றுக்கு விட இன்றைக்கி ரொம்பவே லோவாக தான் இருக்குது. பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் 1.63 சென்ட்ஸும், சிபிசி பார்த்தீங்கன்னா 0.03% தான் இருக்குது. அப்போது எனக்கு ரொம்பவே லோவாகிடுச்சு. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பேஜோடைய சிபிசி ஆர்பிஎம் வந்து டிஃப்ரெண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். அது நம்ம கையில் எதுவுமே கிடையாது. சிபிசி ஆர்பிஎம், அது சிபிசி ஆர்பிஎம் ரெண்டுமே ஒரே நிமிஷம் செல்லு வந்து சைலண்ட் மோட் போட்டுக்கிறேன். ஏன்னா அது அடிக்கடிக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. சரிங்களா, ஓகே சாரி. இப்போ சைலண்ட் மோட் போட்டாச்சு, இதுக்கு மேலே பிரச்சனை இருக்காது. இதுக்கு மேலே இப்போது கண்டினியூஸாக டாபிக் பார்ப்போம். இப்போது பேஜ் ஆர்பிஎம் வந்து 1.63 இருக்குல்ல, அந்த இடத்த ஒரு 70-80 வச்சுக்குங்க. அப்போது $1 இருக்க வேண்டிய இடத்த நமக்கு வந்து ஒரு $40 காட்டுது ஒரு கிளிக்கு. 50 காட்டுதுன்னா சிபிசி வந்து நமக்கு கீழே வந்து வெறும் ஒரு 20-30 இருந்தால் போதும். அதாவது 0.20-30 இருந்தால் போதும். அந்த 0.03 இருக்கிறத விட அந்த இடத்த 0.20-30 இருந்தால் கூட ஒரு கிளிக்கு 30 சென்ட்ஸ் 40 சென்ட்ஸ் கிடைக்கும். அப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு கிளிக்கு 40 சென்ட்ஸ்னா நமக்கு 77 கிளிக்கு விழுந்திருக்குன்னா அது அப்படியே 77 × 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டாலர்ஸ் கிடைச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா 10க்கு $40 கிடைக்குன்னா வச்சுக்கோங்க, 77க்கு அது அப்படியே கிட்டத்தட்ட அதுவே நமக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா, பேஜ் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 4 அது ஆமாம் என்னடா அது ஓகே 4870. ஓகேங்களா, என்ன ப்ரோ நான் தான் தெளிவாக சொல்கிறேன், திடீர்னு லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒன்றும் இல்லை நண்பா, ஒரு சின்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, அதனால தான். ஓகே, இப்போது பேஜ் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 4870 இருக்குதா. ஆனால் சிபிசி பேஜ் வந்து சிடிஆர் ஓகேங்களா 4.91 தான் இருக்குது. அடையப்பா, வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் எனக்கு இவ்வளோ சிடிஆர் வந்து இவ்வளோ லோவாக இருக்குது. என்னன்னு தெரியல, பிரச்சனை கிடையாது. சிடிஆர் வந்து நமக்கு எப்பவுமே 10க்குள்ளே இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சைட்டுக்கு வந்து ஆளுங்க வந்தாலே போதிக்கும், நமக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது எனக்கு கால் பண்ணுறவங்களும் சரி, அல்லது டெலகிராம் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு, எனிவே யாராக இருந்தாலும் சரி நண்பா, அவங்க வந்து நிறைய பேர் இதுதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, வெப்சைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடு கிளிக்கு இருந்தால் தான் காசு வருமா தவிர வெப்சைட்டுக்கு வந்து ஆளுங்க பார்த்தா காசு வராது. தென் பேஜோட இம்ப்ரெஷன் அதிகமாக இருந்தால் காசு வராது. ஒரு சிலர் சொல்கிறாங்க எப்படின்னா, 1000 இம்ப்ரெஷன் வந்தாலே உங்களுக்கு வந்து காசு வரும், $1 வரும் அப்படின்றாங்க. அப்போ 4000 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு, 4870 இருக்குல்ல. அப்போ ஒரு 1000க்கு $1, அப்போ 4000க்கு $4 வந்திருக்குன்னா 800க்கு அட்லீஸ்ட் ஒரு 50 சென்ட்ஸாச்சும் கிடச்சிருக்குண்ணா. ஆனால் நமக்கு வந்திருக்கிறது எவ்வளோ வந்திருக்குது, $2.55 தான் கிடச்சிருக்கு. அப்போது இம்ப்ரெஷன்லேருந்து காசு வருதா? ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஒரு சென்ஸ் கூட நமக்கு இம்ப்ரெஷன்லேருந்து கிடைக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன் இந்த இடத்த. ஓகேங்களா, தென் நம்மளுடைய வீடியோஸில் வந்து நிறைய ட்ரிக்ஸு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ட்ரிக்ஸ்னா நண்பா என்னால் வந்து வீடியோலாம் சொல்ல முடியாது ஓப்பனாக. ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் தென் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருன்றதால எல்லாத்தையும் என்னால் பர்சனலாக சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும்
நமக்கு டெலகிராம் குரூப் இருக்குது சரிங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், 2 குரூப் கொடுத்துருக்குறேன். ஒன்று பெல் தமிழ் சோலார், இன்னொன்று வந்து ஃபுல் ப்ளே. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி நண்பா, எப்படி என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கேளுங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசுவேன். அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன் சரிங்களா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் தைரியமாக குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். குரூப்பில் வந்து 700 பீப்புள்ஸுக்கு அபோவ் இருக்கிறாங்க. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக வரப்போகிற நாட்களில், அதாவது நெக்ஸ்ட் மந்த்லாம் நம்ம வந்து மிகப்பெரிய டார்கெட் வச்சுருக்கிறோம் ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு $350 வரைக்கும் நம்ம ரீச் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து ஆர்டிக்கல் ரைட் பண்ணி வெப்சைட்டில் போஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படிலாம் எழுதலாம், எப்படிலாம் யூனிக்காக இருக்க போகுது, 100% யூனிக்காக இருக்கும். பிளாகர்ஸ்ன்றது ஒரு 0வில் தான் இருக்கும். நமக்கு 100% யூனிக்காக போஸ்ட் போட்டு $350 வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் மந்தில் தான் நான் சொல்ல போகிறேன். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நான் அந்த கம்பல் கிடையாது இல்லை சரிங்களா. வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேணும்னா விட்டுருங்க சரிங்களா. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோவில். இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, இதில் முடிஞ்ச வரைக்கும் கவர் அப் பண்ணுங்க அப்படின்றவங்களுக்கு இந்த இம்ப்ரெஷன் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா ஓப்பனாக சொல்ல நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, ப்ரோ எனக்கு பேஜுக்கு ஒரு 100 வருது ப்ரோ, இம்ப்ரெஷன் ஒரு அதில் ஒரு 1000 1500 வருது ப்ரோ, ஏன் ப்ரோ எனக்கு காசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நண்பா உண்மையாக சொல்லிடுறேன், உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனால் ஆடு கிளிக் இங்கே 77 இருக்கு இல்லையா, அந்த 77 ஆடு கிளிக்கு தான் அந்த காசு வந்திருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து இப்போ கண்ட்ரி காட்டுறேன் பாருங்கள், எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ காசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் நீங்கள் எவ்வளோ தான் கிளிக்ஸ் வந்தாலுமே சரி உங்களுக்கு $1 கிடைச்சாலே பெரிய விஷயமா தான் இருக்கும். என்னுடைய சஜஷன் என்னென்னா, உங்களுக்கு யூனிஸ்டேட்லேருந்து கிளிக்ஸ் கிடைக்குதுன்னும் போது நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகேங்களா. அதாவது யூனிஸ்டேட்னா அதர் கண்ட்ரி, யூனிஸ்டேட் கனடா, கெனடியம், சிங்கப்பூர் அந்த மாரின்னு சொல்லிட்டு அதர் கண்ட்ரியில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம கண்ட்ரிஸ் வந்துட்டோம். கண்ட்ரீஸில் இப்போ லாஸ்ட் 7 டேஸ்க்கான ரிப்போர்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதை நமக்கு லாஸ்ட் 7 டேஸ் தேவையில்ல, டுடே ரிப்போர்ட்டில் பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இப்போ டுடேவுக்கு வந்து நான் மாற்றி விட்டுறேன் சரிங்களா. இப்போது டுடே ரிப்போர்ட்டு வச்சாச்சு. இப்போ பார்க்கணும், இந்தியாவில் மட்டும் பாருங்கள் 1490 பேர் வந்து இந்தியாவில் வந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. அதில் 1490 பேருக்கு 77 பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ டாலர் கிடச்சிருக்குது, $2 தான் நமக்கு கிடச்சிருக்குது ஓகேங்களா. அதில் இன்னும் ஹைலைட்டான விஷயம் பாருங்கள், யூனிஸ்டேட்டில் இருந்து 6 பேஜுக்கு கிடச்சிருக்குது, 22 பேஜுக்கு கிடச்சிருக்குது. ஆடு கிளிக் 6 ஆடு கிளிக் வந்திருக்கு. இதில் 0.45 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நமக்கு இந்த 4 கிளிக்லேயே எப்பயுமே $10 மேலே போக வேண்டியது. இன்றைக்கி என்ன ப்ரோ ரொம்பவே லோவாக இருக்குன்னா, நான் தான் சொன்னல அங்கே பேஜ் RPM அண்ட் சிபிசி வெறும் 0.1 or 2 தான் அங்கே இருக்குது. அந்த அளவுக்கு எந்த பெண் எம்மா வரும், எம்மா தான் வரும் ஓகேங்களா. மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட் கிளிக் தான் விழுந்திருக்குது, 18 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. தென் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு, தென் 8 பேஜும் 14 சென்ட்ஸு. அதேமாரி அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு 29 பேஜ் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து கிடச்சிருக்குது, 0.03 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஒரு 45 இருக்குதா, கீழே ஒரு 18 இருக்குதா, 45 ஒரு 18 அப்படியே பாருங்க 50 58 63 கீழே வந்து பார்த்தாச்சுன்னா இங்கே ஒன்று கீழே இருக்கு பாருங்க 66. அப்புறம் எங்க சொல்றது நண்பா, உங்களுக்கே தெரியும் என்ன வந்துட்டு இருக்குதுன்னு. சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை நண்பா, $1 ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேலே ஒன்று அதாவது எப்படி சொல்கிறது, கரெக்டாக இருக்கும். நைட்டு 12 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். எப்போ வேணால் அது வந்து அப்டேட் ஆகலாம். அப்டேட் ஆனால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான ரிப்போர்ட்டு தெரியும். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் ஹைலைட்டான விஷயம், இந்தியாவிலேருந்து பாருங்கள் 77 கிளிக் வந்திருக்கு. அப்போ இந்தியாவிலேருந்து எவ்வளோ கிளிக்ஸ் வந்தாலும் இந்த நிலமை தான். எனக்கு இல்லை, எல்லாருக்குமே இது தான். முடிஞ்ச வரைக்கும் அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், நல்லா நீச்சு போடுங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் எந்தமாரி கண்டென்ட் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சைடு விசிட் பண்ணி பாருங்கள். சைடு வந்து mrfood.com டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டாக செக் பண்ணி பாருங்கள். உள்ளே போனால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றி போஸ்ட் பார்த்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ஐடியா வந்து கெஸ்ஸிங் கிடைக்கும், நான் எந்தமாரி போஸ்ட் போடுறேன்னு சொல்லிட்டு. போகும், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், சம் டைம் வேணான்னா விட்டுருங்க. நம்ம அதாவது தினமும் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கன்ஃபார்மாக நான் என்ன சொல்கிறோன்னு தெரியும். அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்றதால் தினமும் வாட்ச் பண்ணுறவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் என்னுடைய ஃபுல் AdSense ரிப்போர்ட்டை காட்டுறன்றதால நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை வந்து நான்
உங்களுக்கு எந்த விதத்துலையும் வீடியோ வந்து நிறுத்தப்படாது. ஓகேங்களா? ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோ நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? தென் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறது இதுதான். பிடிக்கலையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னென்ன ரீசன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ வீடியோ வந்து கொஞ்சம் வேறு விதமாக அப்டேட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள், இன்ச்சு பை இன்ச்சாக எந்தமாரி ஆடு வச்சு எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடைக்குது, எவ்வளோ காசு வருது போகுது, A to Z நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு மேலே வரப்போகிற நாட்களில் அதை பற்றி கன்ஃபார்மாக சொல்ல போகிறேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அல்லது பிகினர்ஸ் வந்து, அதாவது பிகினர்ஸ்னால் சாரி மாற்றி சொல்கிறேன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து பிகினராக இந்த ஃபீல்டில் இருந்தாங்கன்னா, ஆட்சன்ஸ் அல்லது வெப்சைட்டு யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து இதில் நிறையவே இருக்கும். சரிங்களா? நான் சொல்கிறதால அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சு ஒர்க் பண்ணுவாங்க. எந்தமாரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடச்சிரும். தென் நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம்னா அது எப்பவுமே தேடுற மாதிரி இருக்கணும் நண்பர்னால, அந்தமாரி வெயிட்டாக தான் எப்பயுமே போஸ்ட் பண்ணணும். அப்படி போட்டால் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட் வந்து வெயிட்டாக போடுங்க, பிளாகரிசம் இல்லாத போடுங்க. தென் பிளாகரிசம் இருந்தால் அது இஷ்யூஸ் வரும். அதனால இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஓன் கண்டென்ட்டாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் பிகினர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளாகர் சைடில் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வேர்ட்பிரஸுக்கு, அதாவது பிளாகர் அப்படியே விட்டுட்டு வேர்ட்பிரஸ் ஒரு சைடாக வாங்கி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் இன்கம் சோர்ஸ் நல்லா பார்க்க முடியும். இல்லை ப்ரோ நான் வந்து இப்போ தான் பிகினர்ஸ், எனக்கு ஒன்றுமே தெரியாது, பட் ஒரு ஐடியா இருக்குது, இப்போ தான் வந்ததாக இருக்குன்னா பிளாகர் சைடில் ஒரு 1 or 2 month ஒர்க் பண்ணுங்கள். அதாவது காசு இருக்குது, என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நான் வேர்ட்பிரஸே என்னால் வாங்கி பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக ஒரு வேர்ட்பிரஸ் சைடு பில்ட் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுங்கள். பிரச்சனையே கிடையாது. என்கிட்ட அமௌண்ட்டே ₹1 கூட கிடையாது ப்ரோ, நான் இதுக்கு மேலே தான் புள்ளி வச்சு கோலமே போட போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஒரு பிளாகர் சைடுக்கு ஒரே ஒரு டொமைன் நண்பா, அது முடிஞ்ச வரைக்கும் .comல வாங்கினா என்னுடைய கருத்து ரொம்பவே சூப்பர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா .comன்றது ஒரு அளவுக்கு வேர்ல்டு லெவலில் காமனாக வரக்கூடியது. யாருக்கிட்டனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களால் முடியலன்னும் போது விற்கலான்னா கூட .comக்கு தான் பவர் அதிகமாக இருக்கும். பர்டிகுலராக ஒரு கண்ட்ரி டார்கெட் பண்ணி வாங்குறதை விட இந்தமாரி ஒரு .comலாம் வாங்கிட்டா ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர். அது இல்லாமல் நமக்கும் வந்து ஓரளவுக்கு யூனிக்காக இருக்கும். சரிங்களா? அதனால் .comனு ஒரு டொமைன் வாங்கி உங்களுடைய பிளாகர்ஸில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு வேர்ட்பிரஸ் சைடு தான் வச்சுருக்கிறேன், எனக்கு ரெவென்யூவே இல்லை, அப்புறம் 6 மாதம் ஆச்சு 5 மாதம் ஆச்சு ஒரு பேமெண்ட் கூட இன்னும் வரலன்றவங்களுக்கு உங்களுடைய கண்டென்ட் சரியில்லாமல் இருக்கும். அதுதான் உங்களுடைய தீம்ஸும் சரியில்லாமல் இருக்கும். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஆடை வந்து ஷோ பண்ணணும்னா அதனுடைய தீம்ஸ் உடைய கஸ்டமைஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணுற தீம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் லெவல் தீம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்ல ஒரு ஆடு கஸ்டமைஸ் அதில் பண்ணிக்க முடியும். எவ்வளோ ஆடு வேணால் அதில் வச்சுக்கொள்ளலாம். அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, அதை நான் ரெஃபர் பண்ணுறது எல்லாருக்கும் நியூஸ் பேப்பர் லெவல் தீம் வந்து ரெஃபர் பண்ணுறேன். எங்கிட்டலாம் இருந்தால் நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன்பா. சம்டைம் எங்கிட்ட இப்போதைக்கு இல்லை, $56 $57 இருக்குது, என்னால் வாங்க முடியல. சம்டைம் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் வாங்க முடியுமோன்னு நினைக்கிறேன். சம்டைம் நீங்கள் யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நம்ம ஒரு டீம் மாரி ரெடி பண்ணி அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நம்ம நியூஸ் பேப்பர் லெவல் தீம்ஸ் வாங்கிட்டு எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். அந்த ஒரு தீம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 சைட்டு கனெக்ட் பண்ண முடியும். அதனால் பிரச்சனையே இருக்காது. ஒருத்தர் வாங்கிட்டா கூட மற்றவங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாரி தான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. தென் வேறு என்ன சொல்கிறது, கண்டென்ட்டு எந்த மாரி போடலான்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, லா, ஆட்டோமொபைலு, மெக்கானிக்கலில் அந்தமாரி போடலாம். ஐசிபிசி, கம்ப்யூட்டர்ஸு, மொபைலு அந்தமாரி போடும்போது நல்ல ஒரு, அதாவது எப்பவுமே தேடுற மாதிரி இருக்கணும், என்றைக்குமே தேடுற மாதிரி இருக்கணும். அந்தமாரி கண்டென்ட் போட்டிங்கன்னா நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? வேறு என்ன பெருசாக சொல்கிறதுக்கு இதில் எதுவும் இல்லை. இன்றைக்கான வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா அன்லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.